ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் ஏபிஎஃப். நான் உங்கள் ஏபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொல்லிமலையில் இருக்கேன். இந்த விலாக் அடுத்தது வரும். ஸோ இது நம்ம எபிசோட் 2 சங்கராபுரம் டு வெள்ளிமலை வீடியோ. அது நான் பண்ணல, ஏன்னா அங்கே ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சு. காலமாடு குளிக்க நம்ம டென்ட் பக்கத்தில் அடிபட்டு அது ரொம்ப ஆக்ரோஷமாகி எல்லாரையும் இப்போ முட்டை போச்சு. ஸோ நம்ம டென்ட்டு பைக் எல்லாம் இமீடியட்டாக அங்கே கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ளாக் பண்ண முடியல. நான் அதனால் இப்போ வெள்ளிமலையில் நான் மேகம் ஃபால்ஸ்னு ஒன்று போயிருப்பேன். பெரியார் ஃபால்ஸு, மேகம் ஃபால்ஸ். ஸோ மேகம் ஃபால்ஸ் ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தாங்க, வேறு லெவல் அட்வென்ச்சராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பைக் ரைடர்ஸ், எஸ்பெஷலி ரைடர்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அட்வென்ச்சரஸ் ரைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வெள்ளிமலை வாங்க. வெள்ளிமலையில் மேகம் ரைட் போங்க, ஆசமாக இருக்கும். பயங்கரமாக ஸ்லிப்பாக இருப்பேன். நிறைய அட்வென்ச்சரஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்கும், அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த வீடியோவில் போகலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஷட்டர் போட்டு மூடி இருக்கே இந்த கடை. இங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட் ஆர் செகண்ட் vlog-ஆக இருக்கலாம். செகண்ட் எபிசோட் ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பில், எஸ்பெஷலி ஆல் ஓவர் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் இங்கே நான் ஆக்சுவலாக இந்த வெளியே இடம் இருக்குல்லங்க, இந்த வெளியே இடத்துல தான் நான் டென்ட்டு போடுறதுக்கு கேட்டேன். ஆனால் இந்த வீட்டுக்காரங்க இது ரூம் காலியாக தான்ப்பா இருக்குது, நீ இருந்துக்கோ, வெளியே குளிரும் நைட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதாங்க ஸ்டோரி. அவங்க அதுக்கு மேலே வீடியோ பண்ணாதீங்க, அவங்களுக்கு காமிக்க வேணான்னு சொல்கிறதுனால நம்ம பெருசாக இங்கே வீடியோ பண்ண முடியல. வாங்க. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை. இப்போ இருக்கிறது வெள்ளிமலையில் இருக்கேன். வெள்ளிமலையில் பெரியார் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. குட்டி ஃபால்ஸ் தான், பட் க்யூட்டாக இருக்குது. நம்ம இப்போ அங்கே போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் 1-2 இடத்த இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியதான். அவ்வளோதான், சிம்பிளான வியூ இதுதான். ஏன்னா இது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது, ஆனாலும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம எல்லா சின்ன சின்ன விஷயமும் நிறைய பேர் பார்க்காத இடத்தெல்லாம் போய் பார்க்கணும். அவங்க பார்க்காத இடன்றதோட நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் வெள்ளிமலை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. நான் வந்திருக்கேன். நேற்று சிறப்பான சம்பவம். நான் சங்கராபுரம்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். இருக்கிற பெட்ரோல் வச்சுட்டு வண்டி கரெக்டாக இந்த பெட்ரோல் பங்க்கில் ஆஃப் ஆச்சுங்க. நம்ம ஸ்பைடி எப்பயுமே வேறு லெவல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிற பெரியார் ஃபால்ஸில் கரெக்ட், ஆமாம், பெரியார் நீர்வீழ்ச்சி இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. அங்கே போயிட்டு ஃபுல்லாக குளித்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். இங்கே வெயில் அடிக்குது, பட் ஆனாலுமே நல்லாயிருக்கு, கூலாக. இருங்க அட்டை கேட்டுப்போம். லெஃப்டா ரைட்டா? சேலம் 79 கிலோமீட்டர் போட்டிருக்கு. கச்சிராப்பாளையம் 30, கள்ளக்குறிச்சி 42. சரி கேட்போமா? இங்கே பெரியார் ஃபால்ஸ். பெரியார் ஃபால்ஸ். தேங்க்ஸ்ங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெரியார் ஃபால்ஸ் தான் போகிறோம். ஆக்சுவலாக நிறைய இன்னொரு மேகம் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுவும் இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தான். பட் அங்கே என்னென்னா எல்லாருமே என்ன சொன்னாங்க, கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ரிஸ்க்குனா அவங்க ஊரோட சேஃப்டி பற்றி எதுவும் சொல்லலை. பட் இருந்தாலுமே எப்படி சொல்கிறது இங்கே தான் இன்றைக்கி குளிக்கலான்னு இருந்தேன். ஆக்சுவலாக இங்கே சஜஸ்ட் பண்ணது எனக்கு இங்கே தான் சஜஸ்ட் பண்ணாங்க. பட் ஆனால் இது நான் மறந்துட்டேனே, இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். பெரியார் மேகம் ஃபால்ஸில் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் தான் பைக்கில் போக முடியும். 4 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நடந்து தான் போகணுமா, யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபாரஸ்ட் அது சேஃப் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான். ஸோ இங்கே ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் அதை நான் காமிக்கிறேன் ரிட்டர்ன் வரும்போது. ஸோ உங்களுக்கு பாருங்கள், குட்டி போட் ஹவுஸ் தான். எல்லாமே சின்ன ஒரு 3-4 ஊர் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. சேரப்பாடு. ஓகே, காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. வாய்ஸ் கேட்குதானே தெரியலையே. நேற்றே பார்த்திங்கன்னா நான் ஸ்லோவாக போன வீடியோஸ்லலாம் என் வாய்ஸ் கிளியராக இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் வாய்ஸ் சுத்தமாக கேட்க மாட்டேங்குது. சுத்தமாக இல்லை, லைக் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. 2 ரோடு போகுது.
என்ன போட்டிருக்கு, மிகவும் ஆபத்தான வளைவுகள் உள்ள பகுதி கவனமாக செல்லவும், டேஞ்சரஸ் கர்வ் அப்படின்னு போட்டிருக்கு. கரெக்டான ரூட்டாக தான் தெரியல, பார்ப்போம். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. அப்படி கிடையாது, எனக்கு தெரிஞ்சு என் சேனலுக்கு வரவங்க எல்லாருமே புது சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மட்டுமே நம்பி நான் வந்திருக்கேன். என்னோடய எல்லா விஷயத்தையும் குவிட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ட்ராவலுக்கு வந்திருக்கேன். நோ டர்னிங் பேக், ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் தான். இன்னொரு சேலஞ்சும் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அன்டில் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வர வரைக்கும் நோ கோயிங் பேக் டு ஹோம். ஸோ எப்போ எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ அது வரைக்கும் நான் வெளியே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். ₹1 இல்லாமல் போனாலும் வீடியோஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். என்னோடய எவ்ரி மூமெண்ட் உங்களுக்கு நான் காமிக்க தாங்க போகிறேன். கிட்டத்தட்ட நான் 2018 ஸ்டார்ட் பண்ணேங்க. கொரோனா வந்துச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். சேனல் போச்சு. வேணாம், நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, அதை சொல்லி போர் அடிக்க விரும்பலை. சக்சீட், லெட்ஸ் கெட் இன்டு சக்சீட். சக்ஸஸை பார்த்ததே இல்லை, அதுக்கான பெரிய விருப்பமும் இருந்ததில்லை. சக்ஸஸ் தான் எல்லாமேன்னு கிடையாதுல்ல. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றது தான் என் விருப்பம். நான் பியூர்லி நம்ம ட்ராவலர்ஸ், ரைடர்ஸ், மக்களை நம்பி மட்டுமே வந்திருக்கேன். கண்டென்ட் சரியில்லை, இன்னும் அப்டேட் ஆகணும், நல்லா பண்ணணுன்னா எல்லாமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அசிங்கமாக திட்டினாலும் சரி, என்கரேஜ் பண்ணாலும் சரி, அட்வைஸ் கொடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே வெல்கம். ஐ எம் இன்டு யூடியூப் வேர்ல்ட் நான். செம்மையாக இருக்குல்ல இந்த ஊர். எனக்கு இப்போ இருக்கிற 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தான், பட் ரொம்ப ஒரு மேகம் 8 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. அங்கே போகணுன்னு ஆசையாக தான் இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி வாங்க முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காவல் நிலையம், மேகம் ஃபால்ஸுக்கு போய் பார்க்கலாமா பேசாமல்? கேட்டு பார்ப்போமா, யார்கிட்ட கேட்போம். சும்மா ட்ரை பண்ணுவோமே. நம்ம சேனலில் இது தான் நம்ம ரைடே வித்தியாசமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணுவோம். மேகம் ஃபால்ஸை பற்றி கேட்போம். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வெள்ளிமலை 4 கிலோமீட்டர் இங்கேருந்து நம்ம இப்போ வந்திருக்கிறோம். மேகம் ஃபால்ஸ் வந்து 8 கிலோமீட்டர் போவோம். ஊரக வளர்ச்சி ஊராட்சி விழுப்புரம் மாவட்டம். இங்கே வரைக்கும் விழுப்புரம் மாவட்டமாக வருது. கல்வராயன் மலை ஊராட்சி ஒன்றியம், டிஎன்ஆர்ஐஎஸ் திட்டம் 2018-19. மாவடிப்பட்டு, ஓகே. குரத்திக்குன்றம் கிராமம், கரியாலூர் ஊராட்சி. லெட்ஸ் கோ ஃபார் த அட்வென்ச்சர். பைக்கு எங்கேயாவது விட்டுட்டு போகணும். ஐயோ, கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங்கு. டயர்லாம் தேஞ்சிருச்சிங்க. வண்டி இஎம்ஐ முடிஞ்சதுனால தான் ஃபுல்லாக குவிட் பண்ணிட்டு வந்துட்டேன். இவ்வளோ நாள் நம்மளுக்கு இருந்த ஒரே ப்ராப்ளம் வண்டி இஎம்ஐ முடிஞ்சிச்சு. ரைடிங் ஜாக்கெட் வாங்கியாச்சு. நிறைய இருக்குது சொல்கிறேன். நிறைய எல்லாம் ஆல்மோஸ்ட் ஐ ஹாவ் மோஸ்ட் ஆஃப் த திங். எல்லாமே தேவையானது எல்லாமே இருக்குது. இப்போது ஒன்றே இன்கம் கிடையாது. அந்த இன்கம் யூடியூப்பை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். பியூர்லி நம்ம பட்ஜெட் ட்ராவலுங்க. நீங்கள் இப்போ பார்க்கும்போது ஒன்று நான் சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள்லாம் இருக்காங்க இப்போ மனுஷங்க, சாரி, லைக் பயம் இல்லாமல். நானுமே இப்போ போன ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் போன ஸ்டே சரியாக வீடியோ பண்ணல, சாரி கைஸ். நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் வீடியோ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி ஆக்கணும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பண்ணணுன்றது நீங்கள் கற்றுக் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஹோலி ஷிட், ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன், ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்கு. ஐயோ சே, அங்கே ஐயா இருக்காரு, வர அவர்கிட்ட கேட்போமா? இது தேவையே இல்லை, இப்படியே பேசலான்னு நினைக்கிறேன். ஐயா, மேகம் ஃபால்ஸ் இப்படி போகலாம்ல? அங்கே ஆளுங்களாம் இருப்பாங்கல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இது சிங்கம் புலி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது.
எந்த மிருகம்லாம் அதுவும் கிடையாது. ஓகே ஓகே, சரிங்க ஐயா, நன்றி. எவ்வளோ நேரம் ஆகும்? லைக் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஊர் உள்ளார போய் வண்டி நிறுத்திட்டு தான் நடந்து தான் போகணும். ரொம்ப தூரம் நடக்கணுமா எப்படி? 3 கிலோமீட்டர். ஐயோ, தண்ணி பாட்டில் வாங்கலையே. தண்ணி பாட்டில் வேணும்ல? சாப்பிட்டீங்களா? இல்லையே. சாப்பிட்டு பண்ணினா தான் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசிக்குன்றீங்களோ? ஆமாம். இல்லை, போய் குளிச்சுட்டு உடனே வந்துடுவேன். அப்படியா? ஆமாம், ரொம்ப நேரம்லாம் இருக்க மாட்டோம். சரி. போயிட்டு குளிச்சுட்டு உடனே கிளம்பிட்டு அடுத்தது பெரியார் ஃபால்ஸு, அவ்வளோதான். போட்டிங் பார்த்துட்டு கிளம்பிடலாம். நீங்கள் என்ன ஊர்? சென்னை. தண்ணி பாட்டில் இங்கே எங்கேயும் நான் போய் வாங்கிட்டே வரேன். எதுக்கு? நன்றி. பாருங்கள், அவரே சொல்கிறாரு சாப்பிட்டுட்டு போப்பா தம்பின்றாரு. ஒரு 1 hour 3 கிலோமீட்டர் நடந்து போகணுமா? வாங்கிட்டே போயிடுவோம். தண்ணி பாட்டில் இல்லைங்க. நல்ல வேலை அவரை பார்த்தோம். தண்ணி பாட்டில் இல்லாமையே போயிருப்பேன் நான். சரி கைஸ், நான் ஒன்று பண்ணுறேன். போயிட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நம்ம ஆஃப் ரோடிங் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே தண்ணி பாட்டில் வாங்கலான்னு வந்தேன். கூகுள் பே இல்லைன்ட்டாங்க. இங்கே முதல்ல நெட்வொர்க்கே இல்லை நிறைய இடத்துல. ஜியோ ஒர்க் ஆகுது, வோடஃபோன் ஒர்க் ஆகுது. பட் மலை மேலே நல்லாவே ஒர்க் ஆகுது ஜியோ. இங்கே வந்து இங்கேயும் ஜியோ தான் ஒர்க் ஆச்சு. பட் ஒரு பாயிண்ட் தான் என்ன மேட்ருனா, இங்கே பார்த்தீங்களா இந்த கடையில் இருந்ததுங்க. இங்கே தான் நம்ம தண்ணி பாட்டில் வாங்கினோம். எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டில் தண்ணி போதும். போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, நியர்பை தான். சேஃபும் இல்லையா, அட்வென்ச்சரஸாக போகிறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். 3 கிலோமீட்டர் நடக்கணுமா? நடக்கலாம். இன்னும் செருப்பு ஷூ போட்டு வந்து நல்லா இருந்திருக்கும். இங்கே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா எதுவும் கிடையாது நம்மக்கிட்ட. மேக் புக்கு, நம்மளோட திங்ஸ் எதுவும் நம்ம எடுத்துகிட்டு வரல. வெறும் ஃபோன் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கோப்ரோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தண்ணி பாட்டில் வாங்கியாச்சு. ஓகே, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நடந்து போகணும். சரி, இப்போ எனக்கு என்னென்ன வரேன் இப்போது இங்கேருந்து நடந்து போகும்போது நம்ம ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்கிட்ட கோப்ரோ ஹோல்டர் வாங்கலை. அது வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோப்ரோ ஹோல்டர் வாங்கினா கண்டிப்பாக அங்கே பாருங்க, இங்கெல்லாம் வீடுங்க இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி இவங்களுக்கு கூடவே ஒரு நாள் 2 நாள் தங்கி போகணுன்றது ஒரு பெரிய ஆசை. போக போக நம்ம விலாக்ஸ்லலாம் நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுவோம். நீங்களும் அதை பார்ப்பீங்க. செம்மையாக இருக்குது ஃபீல். எங்கே போனாலும் ஒரு கொஷின், தனியாவா. எனக்கு தெரியும் தனியாக சேஃப் இல்லைன்னு. பட் எங்கெங்கே சேஃப் இல்லைன்ற அளவுக்கு எனக்கு தெரியும். ஓகே, ஐ டோன்ட் டூ. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இங்கே ஒரு குட்டி கிராமமே இருக்குது, வீடே இருக்குது. எப்படி போகணுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேனே. ஸோ எனக்கு தெரியும் சேஃப்டி வந்து நைட்டில் வண்டி ஓட்ட மாட்டேன். நைட் ஸ்டேஸ் பண்ண மாட்டேன். ஏர்லி டே டைம்லேயே பார்த்து நல்லா ஒரு இடத்துல நான் இது பண்ணுவேன். இதெல்லாம் நான் படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு கிராமம். மை காட். ஒழுங்காக நம்ம கூகுள் மேப்லேயே போட்டு போயிடலாம் போல. நான் பண்ணுற வேலை இப்போ அதான் பண்ண போகிறேன். யாராவது கேட்கலான்னா யாருமே இல்லை. எல்லா வீடுமே மூடி இருக்குது. இல்லை எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்களான்னு தெரியல. எல்லோரும் பூட்டி இருக்கு. எல்லா வீடுமே லிட்ரலி பூட்டி இருக்குங்க. எல்லோரும் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எல்லா வீடும் பூட்டி இருக்கு. சரி எடுங்க, நம்ம இதுவே போட்டு போ. இவங்க சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3rd gear கேட்போம்.
மேகம் ஃபால்ஸ் எப்படிக்கா போகணும்? கீழே போகணுமா? அந்த ஊர் உள்ள கிராமம் மாதிரி இருந்தது, அங்கேருந்து எப்படி போகணும்? மெயின் ரோடு போதா? மண் ரோடா? சரி, ஓகே. தேங்க்ஸ்க்கா. ஐயோ, இதுவும் இல்லையாங்க. ரொம்ப நேரமாக இங்கேயே சுற்றிட்டு இருக்கோமே. வாவ், வியூ பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. நாங்கள் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். இன்னும் அப்படி ரெக்கார்டிங் ரொம்ப பெருசாக ஆகிடுமே. இப்போ தானே இங்கே வந்தோம், ஊரில் ஒரு பையே இல்லை, எப்படி நான் போவேன்? மேலே போகணுமா கீழே போகணுமான்னு தெரியல, போர்டும் இல்லை. ஏய் தம்பி, எப்பட்றா போகணும் சொல்கிறா. அப்பா, மேகம் ஃபால்ஸ் இப்படி தானா? ஓகே, இது உள்ளே போகணும்ல. தேங்க்யூ. எது வரைக்கும்? அங்கேருந்து நடந்து போகலாம்ல. ஓகே, இதுதான் ரோடு. அதை இதை பார்த்தா எனக்கு ரோடு ஃபீலே இல்லை, அதனால தாங்க நான் திரும்பி போயிட்டேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் வந்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே இது என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் வருவேன், டவுட் வந்து போயிட்டு திருப்பி வருவேன். அப்படி எல்லா வாட்டியும் அப்படி இருக்காது. இது பார்த்தா எனக்கு ரோடு மாதிரியே தெரியலையே. ஆஹா, வரும்போது எப்படி ஐயே, வரும்போது செத்தான் சேகர். தி ரியல் அட்வென்ச்சர். ஐயோ, இது ரோடுன்னு சொல்லி நம்பி அவனும் சொல்லிட்டான், நானும் வந்துட்டேன். ஐயோ, வா. ஓ, என் ஸ்பைடி வண்டி நாஸ்தியாகுது பாருங்களேன். வராங்க மக்கள் இதிலலாம். இந்த ரோடெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. ஓ மை காட், நம்ம ஃபஸ்ட்டு கியர்லேயே மூடிட்டு போயிடுவோம். இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு? ஓ ஓ ஓ ஓ தி ரியல் அட்வென்ச்சர். ஆஹா, 2 ரோடு போதே. ஏ ஆடா பாவீங்களா, இவ்வளோ தூரம் வந்துமே எப்படி போகணுன்னு தெரியலையே. போவோம். போகிறது போயிடலாம், இறங்குறது தான் இப்போ மேட்ரு. நான் பாட்டுக்கு அசால்ட்டாக ஏறி வந்துட்டேன். ஆஹா, மூச்சு வாங்குதுல, வண்டியில் போகிறதுக்கே மூச்சு வாங்குதே. இப்போ நம்ம எப்படி? ஆனால் ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னார், வண்டியிலலாம் போகவே முடியாது, வண்டியை விட்டுட்டு இதெல்லாம் நடந்து போகணும் இந்த பாத்துலன்னாரு. நம்ம யார் அட்வென்ச்சரஸ் ரைடரில் அப்படின்ட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு கியர் தான். நான் மூணாரில் கொழுகுமலை போயிருக்கேங்க. கொழுகுமலை ரோடும் இப்படி தான் இருக்கும், இதோட மோசமாக இருக்கும். பைக்கெலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதில் இதே மாதிரி தான் ரோடு. ஐயோ, என் வண்டி போய் ஏற மாட்டேன்றான். அது ஃப்ளோலேயே போகணும். வண்டி நாஸ்தி ஆகிடும் போலியே. வண்டி கலகலன்னு ஆகிடும். நான் பண்ணுற என்னோட ஃபஸ்ட்டு ரைடு அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. போயிடலாம் தான் யாருமே. நம்ம வண்டி பரவாயில்லைங்க, மேனேஜ் பண்ணிட்டோம். இவ்வளோ தூரம் நடந்து போகிறதா இருந்தாலும் வந்துடுவேன், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் நம்ம ரைடரு
நோ மேட் த்ராட்லர் நம்ம. யோசிச்சு பாருங்க, நினச்ச இடத்துக்கு போவோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இஷ்டம் இருக்குது அப்படின்னு தோணுதோ அவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாலையும் ரீல்ஸ் பண்ணுறேன், யூடியூப்லேயும் போடுறேன். ஏன்னா லாங் வீடியோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் கைஸ். வரும்போது கதை. இப்போ அதை யோசிச்சா முடியுமா? இங்கே செக் பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ அந்த செக் பாயிண்ட்லாம் ஆளுங்க இருப்பாங்களா ஃபாரஸ்ட்டில்? நான் பாருங்கள், இந்த ரூட்டில் ஏதாவது பெரிய மிருகம் புலி சிங்கெல்லாம் இருக்குமாலாம் வேறு கேட்டு போனேன். வாவ் பாட்டி, மேகம் ஃபால்ஸ் இப்படி தானே? சேவை இவ்வளோ தூரம் போயிட்டு இது ஃபால்ஸு கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? மேபி நான் தப்பான ரூட்டில் கூட வந்திருக்கலாம். இல்லை, தப்பான ரூட்டில் தான் வந்திருக்கீங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் போகாமல் பைக்லேயே வந்துட்டேன். இல்லை, அங்கே போயும் நடக்கணும் கொஞ்சம் தூரம். இப்போ பாருங்கள், நம்ம இதை போட்டோன்னா எவ்வளோ யூடியூபர்ஸ் கிளம்பி வராங்கன்னு மட்டும் பாருங்கள் இந்த ரோட்டில். ஐயோ வண்டி நாஸ்தி ஆகிடும். மேகம் ஃபால்ஸ் இன்னும் 1 கிலோமீட்டர் போட்டிருக்கு. போவோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம வியூவர்ஸ் மேலே வாரத்தை போட்டு போகிறேன். உங்களை நம்பி ரிஸ்க் எடுத்து போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. அசால்ட்டாக போயிடலாம். வந்ததுக்கப்புறம் அப்படி தான் பேசுவோம், தெரியும்ல. இதெல்லாம் மேட்டர் இல்லை. வீடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நிறைய வாட்டி இந்த பைத்தியக்காரத்தை பண்ணியிருக்கேன். வா, இங்கே டெய்லி வரவங்களாம் இருக்காங்க போல். ஏன்னா சும்மாலாம் சீன் போட ஒரு சில ஆனால் விடுங்க, ஒரு சிலர் ஓவர் சீன் போட்டு யாருமே நான் வராத இடத்துக்கு வந்திருக்கேன், இது வரைக்கும் யாருமே வந்தது கிடையாது அப்படிலாம் நம்ம சொல்ல விரும்பல. டஃப் ரோடு தான். மோட்டோ விலாகர்ஸு, பைக் ரைடர்ஸு, அட்வென்ச்சர் ரைடர்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க. பட் இந்த ஊரில் ஒர்க் பண்ணுறவங்க, ரெகுலராக இந்த வேலையை பார்க்குறவங்க, காலையில் போய் அவங்க வேலையை முடிச்சுட்டு வரவங்கெல்லாம் இந்த ரூட்டை யூஸ் பண்ணுறாங்க ஆக்சுவலி. பட் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அங்கே பாருங்கள் வியூவை, பயங்கர சேஃபாக இருக்கணும். நீங்கள் சேஃபாக போகிற வரைக்கும் எந்த இஷ்யூவும் கிடையாது. பாருங்கள், இப்போ நான் இந்த வண்டி இப்படி இறக்குறேன்னா என் வண்டி வந்து ரொம்ப லோ, கீழே இடிக்கும். பார்த்து தான் போகணும். நம்ம ஒரு சின்ன ஸ்லிப்பு மோசமான ட்ரிப்பாக ஆகிடும் நம்மளை. நம்ம போகிற வேலை சந்தோஷத்தில் கெடுத்துரும். ஏன் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க இந்த இடத்துல? கதர்ந்து வண்டி. ஒரு கிலோமீட்டர் போனோம். உள்ளே போய் தண்ணியே இல்லையா? வேறு லெவலில் இருக்காது. ஓகே கைஸ், நம்ம இங்கேருந்து நடந்து போகிறோம். செமையாக இருக்குல்ல? இங்கே பாருங்க, இது உள்ளே இறங்கி போகணும் நம்ம. நான் அப்பப்போ வீடியோ கட் பண்ணி போடுறேன். ஏன்னா சார்ஜ் கொஞ்சம் தான் இருக்குது, பவர் பேங்க்லேயும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போது என்ன மேட்டர்னா, உள்ளே இவ்வளோ தூரம் போய் தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, செம்ம காண்டாயிடும். நான் கொஞ்சம் தூரம் இறங்கி போயிட்டு
நீர்வீழ்ச்சி கிட்ட வந்தோடனே நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு vlog இவ்வளோ அட்வென்ச்சரஸாக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. போயிட்டு திருப்பி ஏறும் போது தான் வெறுப்பே. இப்போது இந்த ரோட்டில் ஒருத்தர் போகவே முடியாதுன்னு வந்துட்டோம். இதில் ஆனால் கூகுள் அநியாயம். கூகுள் மேப் இருக்குல்ல, கூகுள் மேப் வந்து இந்த ரோட்லேயும் பைக் ஓட்டு போகலான்னு சொல்லி பாடி. சரி, நான் பண்ணிட்ட தப்பு ஒன்று பண்ணிட்டேங்க. ஸ்லிப்பர் போட்டு வந்துட்டேன். ஷூ போட்டு வந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பாருங்க, கல் இப்படி காமிக்கிறேன். ஃபுல்லாக கல்லெல்லாம் வாரி வாரி விடுது. ஃபுல்லாக பாறைங்க பயங்கரமாக வாரி விடுது. இப்போ இந்த வியூவில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் முன்னாடி எப்படி இருக்குது அண்ட் எப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செருப்பே பிச்சுக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பசங்க வாட்டர் பாட்டிலாம் இருக்கே, ஸோ ஆளுங்களாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம குளிச்சுட்டே கிளம்பிட வேண்டியது தான். அவர் சாப்பிட்டு வந்துட்டியான்னு கேட்டது காரணம் இப்போ புரியுதுங்க. இங்கே வந்து போகிறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆகிடும் நினைக்கிறேன். உள்ளே நடந்து வந்து மேலே ஏறி போவேன். எனக்கு தெரிஞ்சு நான் மேக்ஸிமம் வண்டிலே வந்ததுனால கொஞ்சம் அந்த டைமிங் சேவ் ஆகும். ஆனால் குரங்கு கிரங்கெலாம் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் நிழலாக இருக்குது. கொஞ்சம் தூரம் அப்புறம் திருப்பி வெயில் அடிக்கும். பாருங்கள், இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கால்வாசி தூரம் கூட வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வெயில் பிச்சு எடுக்குது. வேறு லெவல் வெயில் அடிக்குது. நம்ம சென்னை வெயில் மாதிரி இல்லை, பட் வெயில் தான். அங்கே பயங்கரமாக செட் ஆகும். இங்கே நான் இவ்வளோ தூரம் நடந்துமே கொஞ்சம் தான் செட் ஆகிருக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ். பாருங்க, ஃபுல்லாக கொஞ்சம் இதுவானா பள்ளத்தாக்கு தான். பட் அனிமல்ஸ் பற்றி தான் எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஒரு அறிகுறியும் இல்லை. பட்டர்ஃப்ளை பறந்துடுச்சு. பாருங்க, நீர்வீழ்ச்சி. ஒருவேளை இதுதான் மேக ஃபால்ஸா? ரொம்ப குட்டியாக இருக்கே ஃபால்ஸு. பாருங்க, தெரியுதா? இவ்வளோ குட்டியாக நீர்வீழ்ச்சி இருக்குன்னு நினைக்கல. இதுதான் மேபி இதுதான் அங்கே போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டர்ன் எடுத்தாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல கைஸ். நீங்கள் பாருங்கள், இதை நான் கிராஸ் பண்ணோம். இப்போது எப்படி பண்ணுறது? வேர்த்து உருவிடுத்து பயங்கர செட் ஆகுதில்ல, சத்தியமாக முடியல. ஃபுல்லாக வேர்த்துச்சுங்க. ஏங்க, ஆல்ரெடி நான் 2 கிலோமீட்டர் மேலே நடந்துட்டேன். ஃபால்ஸும் காணும், ஒன்றும் காணும். ஸ்லோவாக பேசுகிறேன்ல, ஸ்லோவாக பேசினா தான் மிருகத்துக்கெல்லாம் கேட்காது அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, ரொம்ப ஆழங்க. இது பாருங்க, ஃபுல்லாக பள்ளத்தாக்கு தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அருவி. மழை காலத்தில் மரம் வந்து அப்படியே குட்டி குட்டி அருவியாக ஓடி இந்த பாத்துலாம் உருவாயிருக்கு. நான் ஏதோ இது ஷார்ட்கட்டுன்னு நினச்சிட்டேன். ஷார்ட்கட்டுன்னு நினச்சாருன்னா அப்படியே வாரிட்டு கீழே போய் விட வேண்டியது தான். தூரம் வந்துடும் இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன். இன்னும் எப்போ வரும்னு தெரியலையே. ஆக்சுவலாக மலைக்கு கீழே கூப்பிட்டு போகுதுன்னு நினைக்கிறேங்க, ஃபால்ஸுன்றதுனால. எப்படி மேலே ஏற போகிறேன்? நான் ஒரு பிளான் பண்ணேன், அது வேறு ஒன்று நடக்குது. நான் சொன்னல, இது ஒரு பாத்து இருக்குது, இப்படி போகலாமா? எல்லாமே அங்கே தானே போய் சேரும். சரி, வேணாம், ஒத்தையடி பாதையிலே போயிடுவோம். அது நடுவில் பாத்து இல்லாமல் போச்சுன்னா. இங்கேருந்து பாதை ரொம்ப குறுகலாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக லைக் வருஷக்கணக்காக யாரும் வரல போல். பாதையே இல்லை. நடுவில் மாட்டிக்கிட்டேன். இப்போ பாதை அதுவா இதுவான்னு தெரியலையே. சரி, வாங்க போவோம். இப்படியா இருக்கும் பாதை? சுத்தமாக எதுவுமே இல்லைங்க பாதையே.
இங்கேருந்து பாதியில் ரிட்டன் பாதியா முக்கால்வாசியான்னு கூட தெரியாமல் ரிட்டன் போகணுமா என்னன்னு புரியாமல் இருக்கேன். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ரூட் இல்லை, நம்ம தலை தோனியோட இந்த மொமெண்ட்டை அதை மட்டும் யோசித்து போகணுமா. இது வெறும் பாறைங்களாக தான் இருக்குது, வழியே இல்லை. இதெல்லாம் நீர்வீழ்ச்சின்னு நினைக்கிறேன். சொல்லலை, நான் நீர்வீழ்ச்சி வழியில் வந்துட்டுருக்கேன். இது பாதை கிடையாதுங்க. இல்லை, இது பாதை இல்லை, இதெல்லாம் நீர்வீழ்ச்சி. இவ்வளோ தூரம் சும்மா வந்து திரும்பி போகணுமா இப்போ? அதுக்குள்ளலாம் எப்படா போகிறது? அதெல்லாம் பாதை மாதிரியே தெரியல. இவ்வளோ தூரம் கீழே வந்து வேறு வேர்த்து விறுவிறுத்து உட்காந்தா ஃபால்ஸே இல்லைங்க. தண்ணியெல்லாம் வற்றி போய் பாருங்க ஃபுல்லாக ஊற்றுது. இது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு இல்லைன்னு அடுத்த வாட்டி பார்த்துப்போம். மேகம் ஃபால்ஸ் கதம் வகையா பெரியார் ஃபால்ஸில் பார்க்கலாம். செம்ம டயர்டு. இன்னும் மேலே ஏறணும். இறங்குறதே இப்படி இருக்குது, இப்போ நான் ஏறணும். அதுவும் இவ்வளோ ஆர்வமாக வந்து எக்ஸைட்டடாக வந்து எதையுமே பார்க்காம திரும்பி போகிறேன். ஃபைன், எல்லாம் இருக்கிறது தான். அடுத்த வாட்டி வேறு இடம் காமிக்கிறேன். பட் நீங்கள் ரெய்னி சீசன்லலாம் வரவே முடியாது. நீர்வீழ்ச்சி இருந்தாலும் மொத்தமாக தண்ணி ஓடின்னு தான் இருக்கும் போல். சரி ஃபைன், பார்க்கலாம். கைஸ், என்னை பார்த்தா எனக்கே அசிங்கமாக டேஷ்னு திட்டணும் போல் இருக்கு. நான் வரும்போதே இதை பார்த்தேன். சரி, இது வந்து சின்னதாக போகுது, அங்கே போய் பெருசாக ஜாயின் ஆகும்னு நினச்சிட்டு நீங்கள் பாருங்கள், இதுதான் இந்த நீர்வீழ்ச்சி. இதை பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு தண்ணி கொட்டுதே. இருங்க அப்படியே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. சிறப்பான சம்பவம் சொல்லுவாங்கள்ல, இது சம்பவம் கூட இல்லைங்க. தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹெவர் ஹேட் இங்கே. இதில் என்ன ஒன்றுனா வழுக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், பயங்கரமாக கஷ்டப்பட்டுருக்கேங்க பாருங்க. இந்த மேகம் ஃபால்ஸில் காலை நினைக்கணும்னு இந்த ஃபால்ஸ் தான் நம்ம ஃபால்ஸ். ஆமாம், இதில் கால் நினைக்கிறேன்ற பேரில் இன்னும் பாருங்க, இன்னும் 1 கிலோமீட்டருக்கு 1.5 கிலோமீட்டருக்கு மேலே கீழே போயிட்டேங்க. இதை தாண்டி போயிட்டேங்க. நல்ல வேலை, இன்னும் கீழே போகலான்னு பார்த்தேன். நான் வேணாம், திரும்பி வேறு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி ரிட்டன் வரும்போது தான் தெரியுது, கெஸ்ஸில் இதுதாங்க ஃபால்ஸு. ஐயோ கடவுளே, ஷிட். காலை நினைப்போம் இவ்வளோ நேரம் நடந்ததுக்கு. நினச்சா இன்னும் ஒரு பெரும் பிரச்சனை. ஹோலி, என்னங்க சொல்கிறது, எப்படி இருங்க பாருங்கள், வேர்த்து விறுவிறுத்து. இதுதான்னா ஆக்சுவலாக ஈஸி எனக்கு. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இவ்வளோ தூரம் திரும்பி போயிட்டுருப்பேன். எங்கேயோ போய் ஆக்சுவலாக வெயில் காலத்தில் தண்ணி வறண்டு போய் காலி ஆகிட்டு இருக்குங்க, தண்ணியே இல்லை. ஓகே கைஸ், என்ன மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஆஃப் ரோடிங்லாம் ஓகே, பட் நான் ரொம்ப தூரம் எக்ஸ்ட்ராவாக நடந்து போயிட்டு வந்துட்டேன். ஃபைன், நோ ரெக்ரெட்ஸ், இட்ஸ் எ லெசன் இல்லை கைஸ். பைக் கிட்ட வந்துட்டேங்க, செம்ம சந்தோஷம். பாருங்க, நம்ம ஸ்பைடி அங்கே தான் நிற்கிது. ரீச் ஆகிட்டோம். ரீச் கைஸ். நம்ம வந்துட்டோம். ஓகே, வந்துட்டோம். இப்போ நம்ம பெரியார் ஃபால்ஸ் போகலாம்.
எங்கேயோ போயிட்டேங்க கீழே. இப்போ இந்த வண்டியை திருப்பூரத்துக்குள்ளே உயிர் போயிடுமே. ஐயோ லவ் யூ. செம்ம வியூவில் வேறு மாதிரி இருக்கு. மூச்சு வாங்குது, முடியல. ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வண்டி யூட்டன் பண்ணிட்டு கிளம்பணும். அப்புறமா உண்மையிலேயே போய் நம்ம வாட்டர் ஃபால்ஸில் குளிப்போம். சான்ஸே இல்லைங்க. புது எக்ஸ்பீரியன்ஸ். ஃபைனலி நம்ம அருவிக்கு வந்துட்டோம். அவர் குதிக்கிறாரு. வந்துட்டோம். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்துட்டோம் பெரியார் ஃபால்ஸுக்கு. இல்லை என்னை வீடியோ எடுக்க தான் ஆள் இல்லை இப்போது. நான் போய் தண்ணியில் இறங்கிட்டு யார்கிட்ட கேட்டு வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணியில் போட்டு விடுங்க. அவ்வளோதான். ஒரு போஸாக கொடுக்கணும். இங்கே வரணும் நீங்கள். பரவாயில்லையா? ஸோ நம்ம ரைடர்ஸ் நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. பட் ஸ்டில் என்னால் முடிஞ்சது கூட சோலோ ட்ராவலில் நான் தனியாக தான் வீடியோ பண்ணுவேன். நம்ம ரைடர்ஸ், ட்ராவலர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த எபிசோடை பார்த்துருப்பீங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் 1 or 2 டேஸில் வரும். வீடியோ ரெடி பண்ணிட்டேன், பட் போஸ்ட் பண்ண முடியல. உங்களுக்கே தெரியும்ல, பட்ஜெட் ட்ராவல் பண்ணுறதுனால ஸ்டே எல்லாத்துக்குமே மெயின். நான் பட்ஜெட் ட்ராவல் பண்ணுறேன், ஸ்டே கஷ்டமாக இருக்கட்டும், ஃபுட்டு எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருந்தாலும் ஃபியூவலுக்கெல்லாம் நெட்வொர்க் இஷ்யூ தாங்க எனக்கு மிகப்பெரிய இஷ்யூ. என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ணவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மவுண்டெயின்ஸில். ஸோ கொஞ்ச நாள் மவுண்டெயின்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு கோஸ்டல் சைட் போகலான்னு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது 1 நாள் ட்ரிப்பு, 2 நாள் ட்ரிப்பு இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி another 365 days ட்ரிப். இட்ஸ் கோயிங் டு பி கிளாக் வைஸ். பயங்கரமான சப்போர்ட் தேவைப்படுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிசோட் 3 another 1 or 2 டேஸில் பார்ப்போம்.